நான் கிட்டத்தட்ட ஒரு 500 கேண்டிடேட்ஸ் கிட்ட நான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நான் பார்த்ததில் மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் அவங்க வந்து வீக்காக இருப்பாங்க. ஸோ அதனாலேயே அவங்க நிறைய பேர் வந்து செலக்ட் ஆக முடியாமல் போயிடும். ஸோ எப்போவுமே ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா ஒரு கம்பெனியில் எப்போவுமே அவங்க வந்து மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸை வந்து இங்கிலீஷில் தான் வச்சுருப்பாங்க. ஓகே, ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லாட்டினா ஒரு இமெயிலாக இருந்தாலும் சரி, எதுனாலுமே இங்கிலீஷில் தான் அவங்க வந்து உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் அவங்க சொல்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் உங்களுக்கு தெரியணும். அவங்க சொன்னதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணவும் உங்களுக்கு தெரியணும். ஸோ இதுக்கு அவங்க காமனாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷாக தான் இருக்கும். மேபி அந்த கம்பெனி லொக்கேட் பண்ணி இருக்கிற லொக்கேஷனை பொறுத்து அவங்களோட மதர் டங்கை யூஸ் பண்ணலாம். பட் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து நிறைய இடத்துல இங்கிலீஷாக தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் பேசுகிற ஸ்கில்லை நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல அக்வயர் பண்ணி ஆகணும். இல்லாட்டினா கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் ஸ்கில் என்னென்னா உங்களோட கெரியர் க்ரோத்தையே அது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை க்ரோ பண்ணுறதுக்கு நம்ம பார்க்க போகிற 4 ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரீடிங். டெய்லி ஒரு 5 to 10 பேஜஸை ஏதாவது ஒரு புக்கை நீங்கள் ரீட் பண்ணணும். இல்லாட்டினா ஆர்டிக்கலை ரீட் பண்ணுற ஹேபிட்டை க்ரோ பண்ணிக்கோங்க. பர்சனலி நான் சஜஸ்ட் பண்ணுறது ஒரு சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கிற ஏதாவது ஒரு புக்கை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த புக்கை கண்டினியூஸாக ஒரு 5 to 10 பேஜஸ் எவ்ரிடே நீங்கள் வாசித்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சென்டென்ஸ் வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். சில புக்ஸ் எல்லாம் உங்ககிட்டே பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி புக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி ரீட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்படி நீங்கள் ரீட் பண்ணுறனால உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நிறைய சென்டென்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இங்கிலீஷில் பேச வேண்டிய ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, இது வந்து உங்களுக்கு வந்து அதிக சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ ரீடிங் ஹேபிட்டை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. செகண்ட் ஹேபிட் என்ன அப்படின்னா லிசனிங் ஸ்கில்லை நீங்கள் க்ரோ பண்ணணும். நீங்கள் வந்து நிறையா இங்கிலீஷ் பாட்காஸ்ட்ஸை நீங்கள் லிசன் பண்ணுங்கள். இல்லாட்டினா உங்களுக்கு பிடிச்ச ஏரியாவில் இருக்கிற டாக்குமெண்ட்ரிஸை யூடியூப் சேனலில் இங்கிலீஷில் லிசன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்படி நீங்கள் லிசன் பண்ணும்போது எப்படி ஒரு வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த நீங்கள் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போனா நீங்கள் பேசும்போது உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ லிசன் பண்ணுற ஹேபிட்டையும் வந்து க்ரோ பண்ண ஆரம்பிங்க. ஸோ இவ்வளோ தூரம் இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் சிம்ப்ளி சூப்பர்ப். ஒரு ஒன்லி 5% ஆஃப் த பர்சன் தான் ஒரு பொறுமையாக உட்காந்து இதெல்லாம் லிசன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதில் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்குது. பொறுமை இருக்கிறவங்க தான் எந்த விஷயத்தையும் ஈஸியாக சாதிப்பான். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு கண்டினியூஸாக இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திங்கிங் இன் இங்கிலீஷ். ஸோ இதுதான் ரொம்ப மேஜரான ஸ்டெப்பு. எப்போவுமே நம்ம யூஸ்வலாக ஒருத்தங்க பேசுகிறத கேட்கும்போது அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட மதர் டங்காக இருக்கிற லாங்குவேஜுக்கு ஒரு கன்வர்ஷன் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு வந்து மதர் டங்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ். ஸோ அப்போ நான் உங்கள்கிட்ட இங்கிலீஷில் பேசினேன் அப்படின்னா ஸோ அதை வந்து உங்களோட மைண்டு அதை வந்து இங்கிலீஷில் இருந்து தமிழுக்கு கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப நீங்கள் வந்து தமிழில் ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுவீங்க. அந்த தமிழில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணதை இங்கிலீஷ்க்கு ஒரு கன்வர்ஷன் நடக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஃப்ளூயன்சியோட டைமிங் வந்து உங்களுக்கு குறையும். ஸோ 2 இடத்துல கன்வர்ஷன் நடக்கு. ஒன்று, நான் பேசுகிறத உங்கள் மூளை வந்து ஒரு கன்வர்ஷன் பண்ணி அதை தமிழில் தருது. அடுத்தது தமிழில் இருக்கிற சென்டென்ஸை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஸ்பீக் பண்ணுறீங்க. ஸோ இதனால் ஒரு ஃப்ளூயன்சி அப்படின்றது உங்களுக்கு வந்து குறையும். ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். எப்போவுமே ஒரு ஃபாரினர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரினர்ஸ் யூஸ்வலாக கடகடன்னு பேசிடுவாங்க. ஏன்னா அவங்களோட மதர் டங் வந்து இங்கிலீஷு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து திங்க் பண்ணுறது இங்கிலீஷில் தான் இருக்கும். அவங்க யோசிக்கிறது இங்கிலீஷில் தான் இருக்கும். தமிழில் பேசுகிறது நமக்கு எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இருக்குது. நம்ம தமிழில் ஏதாவது கன்வர்ஷன் பண்ணுறோமா? இல்லை. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த கன்வர்ஷன் ப்ராசஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணால் ஈஸியாக ஃப்ளூயண்ட் ஆகிடலாம். ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கிலீஷில் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ரீட் பண்ண புக்ஸு இருக்கிற சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் திங்க் பண்ணும்போது இந்த சென்டென்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்.
4 ஸ்டெப்பில் இந்த ப்ராசஸ் தான் இம்பார்ட்டண்ட், கொஞ்சம் கஷ்டமும் கூட, ஆனால் ரொம்ப வர்த்தான ஸ்டெப்பு. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஃப்ளூயன்சியை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஸ்டெப்பு தான் இது வரைக்கும் பார்த்த 3 ஸ்டெப்போட ஹெல்ப்னால நீங்கள் பண்ண போகிற விஷயம். ஸோ நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் இந்த வீடியோ ஒரு பாஸை போட்டுட்டு நீங்கள் கெஸ் பண்ணதை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். பார்ப்போம் நீங்கள் இது வரைக்கும் லிசன் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். ஸோ நம்ம வந்து ரீட் பண்ண பழகியாச்சு, லிசன் பண்ண பழகியாச்சு, 3வது விஷயம் திங்க்கும் பண்ண ஆரம்பித்தாச்சு. இதை 3ஓட அவுட்புட் என்னென்னா ஸ்பீக்கிங். ஸோ கடைசியாக நம்ம தொடர்ந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளூயன்சி அப்படின்றது வரும். ஏன்னா இது வந்து நம்மளோட மதர் டங் கிடையாது. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஸ்கில்லை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு ஏஜில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்போ அது வந்து உடனே வராது. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் செய்யணும். ஸோ கண்டினியூஸாக செய்யும்போது உங்களுக்கு அப்போ தான் ஒரு ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து க்ரோ ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பீக் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இங்கிலீஷில் கண்டினியூஸாக கான்வர்சேஷனை க்ரோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் உங்களுக்குள்ளே பேச ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒரு ரேண்டமாக ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி அந்த டாப்பிக்கை பற்றி தொடர்ந்து 1 நிமிஷம் நீங்கள் பேசணும். ஸோ இது பேசும்போது நீங்கள் வந்து 3 விஷயத்த ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் வந்து சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணக்கூடாது. 2வது ஸ்டெப்பு, நீங்கள் வந்து ஒரு கேப் வந்து 3 செகண்ட்ஸ்க்கு மேலே விடக்கூடாது. 3வது, நோட்ஸு எதுவுமே எடுக்கக்கூடாது. நோட்ஸ் இல்லாமல் நீங்கள் பேசணும். ஸோ இப்படி நீங்கள் வந்து ஒரு 1 மினிட்டுக்கு கண்டினியூஸாக நீங்கள் பேசணும். பேசுகிறத நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்பீச்சை முடித்ததுக்கப்புறம் அந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் வந்து திரும்ப லிசன் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களோட வாய்ஸை நீங்கள் கேட்குறதுக்கு. ஆனால் அதிலேருந்து நிறைய இன்புட்ஸை நீங்கள் எடுக்கலாம். எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்க, எந்த இடத்துல நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றத திரும்ப நோட்ஸாக எழுதுங்க. திரும்ப அதே விஷயத்த நீங்கள் பேசுங்க. இப்போ பேசும்போது நீங்கள் வந்து நோட்ஸை வச்சு நீங்கள் பேச ஆரம்பிங்க. ஸோ இதை ஒரு ஹேபிட்டாகவே வச்சு கண்டினியூஸாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த 4 ஸ்டெப்பையும் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் டிராஸ்டிக்கலாக ஒரு சேஞ்ச் நடக்கும். அந்த டிராஸ்டிக்கல் சேஞ்ச் வந்து கண்டினியூஸாக வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். இங்கிலீஷ் ஒரு நாலேஜ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஸ்கில்லு அப்படின்றது கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஃபர்தராக இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.